ஹாய், வெல்கம் டு சேனல் ஷிஷ்ரப். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்துட்டு, அதாவது ஒரு பிளாக்கா இருந்துட்டு நான் வந்து என்னோட ஸ்கின்னை வந்து வைட்டன் பண்ணி இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேரா சேஞ்ச் ஆனதுக்கு, வெள்ளையா சேஞ்ச் ஆனதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பாத் பவுடர் 4 இயர்ஸா என்னோட டோட்டல் பாடி அண்ட் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அது எனக்கு எக்ஸ்ட்ராடினரியான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்த எண்ணெய் இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலர் டோன்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஃபேரா ஒயிட்டா வந்து சேஞ்ச் பண்ணி இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத் பவுடர் ரொம்ப ஃபேவரட். பிகாஸ் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பாத் பவுடர் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நானே இந்த பாத் பவுடரை ஓனா ப்ரிப்பேர் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து என்னோட கஸ்டமர்ஸ் ஆயிட்டாங்க. ரெகுலர் கஸ்டமர்ஸே வந்து ஆகிட்டாங்க. எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும், இல்ல பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னோட கஸ்டமர்ஸ் வந்து காமனா கொடுக்குற ரிவ்யூஸ், ஃபீட்பேக்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, உங்களோட பாத் பவுடர் யூஸ் பண்ண ரொம்ப குவிக்காவே எங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. மோஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு அவங்களுக்கு சீக்கிரமா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் போதே அவங்களோட ஸ்கின் டோன் வந்து அதிகமாகி இருக்கு அப்படின்றத வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவே. சோ அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர் வந்து 1 வீக்லயே எங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் வந்து தெரியுது, 2 வீக்ஸ்லயே தெரியுது, 1 மந்த்ல சூப்பரா தெரியுது, டேன் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கு, என் கலர் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். நாங்க எவ்வளவோ காஸ்ட்லியான கிரீம்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டோம், பட் அதுல கூட ரிசல்ட்ஸ் வந்து தெரியல. பட் உங்க பாத் பவுடர் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நீங்களும் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இங்க உங்களோட கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ், ஃபீட்பேக் எல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி டேப்ல செக் பண்ணி பாருங்க. என் கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ், ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்து அங்க இருக்கும். ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணி பாருங்க. நிறைய நீங்க ரீட் பண்ணலாம். சோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வரும். சோ தட் நீங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், பட் வந்து எந்த ஒரு இதுலயுமே வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நீங்க அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை வரும். சோ தட் நீங்க வந்து உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா கெமிக்கல் கிரீம்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் இன்கிரியன்ஸ் வச்சு மட்டும் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நான் தான் என் கையால ப்ரிப்பேர் பண்றது. எங்க இருந்து வாங்கி உங்களுக்கு ரீசெல்லாம் வந்து பண்ணல. ஒவ்வொரு இன்கிரியன்ட்டுமே பார்த்து நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பக்கமான இன்கிரியன்ஸ். உங்களுக்கு 100% ஷியோரா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து கிடைக்கும். கெமிக்கல் ப்ராடக்ட் கொடுக்கறத விடையே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஃபான வேலை உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிகாஸ் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லிமிட் வரைக்கும் தான் உங்களோட ஸ்கின் டோன் வந்து ஃபேரா இருக்கும். அதை விட்டுட்டீங்கன்னா டார்க் ஆயிரும். பட் இந்த மாதிரி நம்ம நேச்சுரல் வேலை போகும்போது, இந்த மாதிரி பாத் பவுடர்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கலருமே வந்து பாத்தீங்கன்னா பெர்மனண்டா வந்து இருக்கும். பெர்மனன்டான ரிசல்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். சோ அதுக்கு வந்து நீங்க நேச்சுரல் வேலை போனா மட்டும் தான் நல்லது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாத் பவுடர் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். நீங்க வேணும் அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் உங்க ஃபேஸை மட்டும் வந்து வைட்டன் பண்ணாம ஹோல் பாடி அண்ட் ஃபேஸை வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர் இம்ப்ரூவ் பண்ணி செம்மையா ஃபேரா வந்து சேஞ்ச் பண்ணும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக்காவே. சோ எவ்வளவு நாள்ல வந்து காமனா எங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும் உங்க பாத் பவுடர் யூஸ் பண்ணாம சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 1 மந்த்லயே உங்களால அந்த ரிசல்ட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட முடியும். உங்களோட ஸ்கின்ல எந்த விதமான டார்க்னஸ், எந்த கருப்பா இருந்தாலுமே அது நல்லா கிளியர் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபேரான ஸ்கின் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒயிட்டர் காம்ப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கும். ஸோ இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 வயசுல இருந்து யார் வேணாலும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம். பொண்ணுங்க தான் யூஸ் பண்ணும், பசங்க எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. 2 பேரும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம 6 மாச குழந்தையில இருந்து 10 வயசு குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு சேஃபான ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் வந்து எங்க கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. இது ஒன்லி ஃபார் கிட்ஸ் அண்ட் பேபிஸ். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு யூஸ் பண்ற அந்த பாத் பவுடர் குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா? பிகாஸ் அவங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அவங்களுக்கு சின்ன ஒரு விஷயமும் தாங்க முடியாது. சோ அந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்காக, அதாவது உங்க பேபிஸ்க்காகவே செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோனை சேஃபான வேலை நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க குழந்தைக்கு, அதுவும் ஸ்கின் வைட்டன் பண்ணணும் நீங்க வந்து ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க உங்க குழந்தையோட ஸ்கின்க்கு அப்படின்னா அது வந்து பெனிஃபிட் கொடுக்கறத விட சைட் எஃபெக்ட்ஸ் தான் வந்து அதிகமா கொடுக்கும். சோ அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டே பண்ணாதீங்க. இந்த மாதிரி நேச்சுரலான வேலை வந்து போங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் பத்தி யோசிச்சிடாதீங்க. ஸ்கின் ஒயிட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு.
அதுக்கு பதிலா என்னோட பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% நேச்சுரல் அண்ட் ஹெர்பல் இன்கிரியன்ஸ் வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். சோ அதனால நீங்க வந்து பயப்படவே வேண்டாம், நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். 100% சேஃபா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின்ல வந்து இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க ஆசைப்படுற அந்த ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தை வந்து கெட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ண இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் வந்து போகும். ஸோ சின்ன வயசுல இருந்து இதை யூஸ் பண்ணிட்டு வர உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து அவங்க பெருசாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் வந்து போவாங்க. ஸோ உங்களுக்கே வந்து தேங்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் கம்மியா இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இனிமே அந்த கவலையை விடுங்க. என்னோட பேபிஸ் ஆர் கிட்ஸ் ஃபைட்டிங் பாத் பவுடர் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோனை வித்தின் 1 மந்த்ல அந்த ரிசல்ட் சரியா ஸ்டார்ட் பண்ண வைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சேஃப் தான். சோ உங்களுக்கோ இல்ல உங்க குழந்தைக்கோ என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும் இல்ல பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. சோ பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் ட்ரிங்க் தான் நான் வந்து ஷேர் பண்ண போறேன். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசன்ட் டேஸ்ல நான் வந்து குடிச்சிட்டு இருக்கேன், அதிகமா குடிச்சிட்டு இருக்கேன். என்னோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா செம்ம க்ளோவா சேஞ்ச் ஆகுறது என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சு. சீரியஸ்லி என்னோட ஸ்கின் டோன் வந்து இந்த மாதிரி இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பரா வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கிறது பார்க்க முடிஞ்சு. என்னால வந்து ஒரு 15 டேஸ்லயே டிஃபரன்ஸ் வந்து என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சு சீரியஸ்லி. அண்ட் நான் சொல்லி ஆகணும், என்னோட பிம்பிள்ஸ் இருக்கு தெரியுமா, ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. இது நான் டெய்லியுமே வந்து குடிச்சிட்டு இருக்கேன். சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க குடிச்சு பாருங்க. டேஸ்ட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பரா வந்து இருக்கும். வா இவ்வளோ டேஸ்டா இருக்குமா அப்படின்ற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இது குடிக்கும் போது டேஸ்ட் செம்மையா இருக்கும். அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ்ல எக்கச்சக்கமா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களோட ஸ்கின் வந்து நல்லா வந்துட்டு ஃபேர் ஆகிறதுக்கு, க்ளோ ஆகிறதுக்கு, உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து கொலாஜனை கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கொலாஜன் நம்மளோட ஸ்கின்ல இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு ஏதாவது பிம்பிள் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தாலுமே அது சீக்கிரமா கியூர் ஆயிரும். இல்ல வந்து ஏதாவது பிக்மெண்டேஷன் அன்வான்டா ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னாலுமே கொலாஜன் ரிச் ஃபுட்ஸ்லாம் நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு ஈஸியாகவே வந்து இந்த டேனும் வந்து போயிடும். அண்ட் பிக்மெண்டேஷனும் வந்து கியூர் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ட்ரிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் வந்து குடிக்கலாம். இந்த மாதிரி சில பேருக்குலாம் வந்துட்டு இந்த குளுட்டிகான் டேப்லெட்ஸு இல்லை வந்து அந்த இன்ஜெக்ஷன்ஸ் அதெல்லாம் போடுறதுக்கு பிடிக்கல. பட் அது கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ்க்கு ஈக்குவலாக ஒன்று இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ட்ரிங்க் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். செம்ம சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கலர் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். எனக்கு நிஜமாக வந்து செம்மையாக வந்து ஒர்க் பண்ணிச்சு. ஸோ அதனால தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி தோணுச்சு. ரொம்ப நாளாக வந்துட்டு இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் ஏதோ சம் ரீசன்ஸ்னால வந்து என்னால் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியல. இன்னைக்கு வித்தவுட் எனி டிலே நம்ம வந்து டக்குன்னு வந்து அதை எப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசிபி வந்து பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக ரொம்ப காஸ்ட்லியாக நிறையா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 2 கேரட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து மீடியம் சைஸ் கேரட் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய கேரட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு கேரட்டே வந்து போதும். ஸோ இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் எடுக்க வேண்டியதாக இருக்கும். கோகோனட் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு ஃபியூ பீசஸ் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நான் எவ்வளோ எடுத்துருக்கேனோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மிக்சர் ஜாரில் இது ரெண்டுத்தையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கேரட் அதுக்கப்புறம் கோகோனட் இது ரெண்டுத்தையும் நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 கிளாஸ்லேருந்து 2 கிளாஸ் வரைக்கும் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். இல்லை வந்து ஃபில்டர் பண்ணாமல் கூட நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கலாம். இல்லை ஃபில்டர் பண்ணாமலும் வந்து குடிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடிக்கிறத விட ஃபில்டர் பண்ணாமல் குடிச்சிங்க அப்படின்னா அந்த ஃபைபர்ஸ் எல்லாமே உங்களோட உடம்புக்கு போகும். ரொம்பவே நல்லது. ஸோ நான் மேக்ஸிமம் வந்து ஃபில்டர் பண்ணாமல் தான் வந்து குடிப்பேன். சம்டைம்ஸ் மட்டும்தான் வந்து ஃபில்டர் பண்ணி குடிப்பேன். மற்ற டைமில் வந்து நான் ஃபில்டர் பண்ணாமல் தான் வந்து குடிப்பேன். ஸோ ஃபில்டர் பண்ணி குடிச்சா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குமா, ஃபில்டர் பண்ணாமல் குடிச்சா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணாமல் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே சூப்பர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஃபில்டர் பண்ணி குடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி குடிக்கிறதுலாம் வந்து பிடிக்காது. ஸோ அவங்க வந்து அப்படி வந்து பண்ணிக்கலாம். இது எப்போ வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி மார்னிங் கன்சியூம் பண்ணுங்கள். பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். வெறும் வயிற்றுலலாம் குடிக்கலாமா, அதாவது எம்டி ஸ்டமக்கில் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படிலாம் குடிக்கவே கூடாது. அப்படி குடிச்சா வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. இந்த கோகோனட்டே ஆகட்டும் இல்லை வந்து இந்த கேரட்லேயே ஆகட்டும் நிறைய சுகர் கண்டென்ட் இருக்குது. அது வந்து நம்மளோட பாடிக்கு போச்சு அப்படின்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் ப்ராப்ளம் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணிடாதீங்க. ஸோ நல்லா தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து குடிங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் லாங் டேர்முக்கு குடிக்க முடியும். லாங் டேர்முக்கு நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது தான் நம்மளுக்கு செம்ம சேஞ்சஸ் வந்து தெரியும். உங்கள் ஃபுல் பாடி அண்ட் ஃபேஸ் வந்து வைட்டன் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் ட்ரிங்கை வந்து கன்சியூம் பண்ணி பாருங்க. செம்ம ரிசல்ட்ஸ் கிடைக்கும்.
இந்த ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் ட்ரிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மென்னா இருந்தாலும் குடிக்கலாம், விமனா இருந்தாலும் வந்து தாராளமா வந்து குடிக்கலாம். ஸ்கூல் போறவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் வந்து குடிக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இந்த ட்ரிங்க் ஒரு நாளைக்கு 2 டைம் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் குடிச்சாலே வந்து போதும், அதுவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால வந்து ஓவர் டூ நம்ம பண்ண வேண்டாம், நம்ம ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் குடிச்சாலே வந்து மோர் தென் எனஃப். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ பாய்.